ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய குக்கி சேனலில் நம்ம பார்க்க போகிறது வந்து உருளைக்கிழங்கு குருமா. உருளைக்கிழங்கு குருமாவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து 4 உருளைக்கிழங்கு எடுத்து அதை வேக போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கடுத்து வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதை இறக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மல்லி அந்த சின்ன வெங்காயத்தை நம்ம வந்து கட் பண்ணி அதை வந்து வெங்காயத்தில் எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணி அதில் வந்து எடுத்து இறக்கும்போது நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, கொஞ்சம் மல்லித்தூள் தூவி இறக்கி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து காரத்துக்கு ஏற்ப மாதிரி நீங்கள் வத்தலை எடுத்து அதையும் எண்ணெயில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இஞ்சி பேஸ்ட்டு, அதுக்கடுத்து இந்த பட்டை, கிராம்பு, கசகசா இந்த மாதிரி பிரியாணிக்கு போடுற வைப்பீங்களா, பட்டை அந்த மாதிரி ஐட்டங்கள் இருந்துச்சுனாலும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து தக்காளி, அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கி பச்சை வாசம் போகிற வரைக்கும் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கடலப்பருப்பு இல்லைன்னா அந்த பொட்டுக்கடலை இந்த இதை எடுத்துக்கோங்க. இப்போது தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு வெங்காயத்தை எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி செடி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி உருளைக்கிழங்கு குருமா பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, அதுக்கடுத்து அந்த பொட்டுக்கடலை, காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டிருக்கிற வத்தல் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு. நம்ம ஒரு கடாயை வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்கலாம். இப்போ ஆயில் சுட்டுருச்சு. நம்ம வந்து பட்டை, கிராம்பு, இந்த சோம்பு, கசகசா இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வச்சுருப்போம். அதை நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்து இஞ்சி பேஸ்ட்டு இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளி, வெங்காயம், வத்தல் அந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு கிளறிக்கிறோம். இது கொஞ்சம் பச்சை வாசம் போட்டோம். இது வந்து எண்ணெய் தெரிஞ்சு வர வரையும் வெயிட் பண்ணலாம். இது வந்து தக்காளி, வெங்காயம் ஆல்ரெடி வந்து நம்மளுக்கு பச்சை வாசனை நல்லா போயிருக்கும். ஏற்கனவே போய் தான் நம்ம வந்து அடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு ரொம்ப டைம் எடுக்க வேண்டியதில்லை. சாரை கழுவி ஊற்றிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அது வரையும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சோன்னே நம்ம வேக வச்சு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதோட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். இப்போது இது கூட நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். எண்ணெய் வந்து தெளிஞ்சு வர்ற வரையும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். அதுக்கடுத்து இதில் வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா தேங்காய் பால் எடுத்து அரைச்சி விட்டு பால் மட்டும் எடுத்து பண்ணிக்கலாம். நீங்கள் தேங்காய் அரைச்சி விட்டாலும் சரி, இல்லை தேங்காய் பால் மட்டும் எடுத்து அதில் பண்ணாலும் சரி. இல்லை நான் இப்போ வந்து எதுவுமே பாடலை, தேங்காயும் போடலை, தேங்காய் பாலும் எடுக்கலை. நான் தேங்காய் சேர்க்காம தான் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கொஞ்சம் மூடி போட்டு எண்ணெய் தெரிஞ்சு வர்ற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். இல்லை நீங்கள் தேங்காய் பால் சேர்க்குறதா இருந்தீங்கன்னா இந்த டயத்துலேயே நீங்கள் ஊற்றிட்டு கொஞ்சம் கொதியல் வந்து எண்ணெய் தெரிஞ்சு வர்ற வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்து தனியாக தெரிஞ்சு வந்திருக்கு. நம்ம இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது கொஞ்சம் ஆஃப் பண்ணலாம். நான் இதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் வத்தல் பொடியும்
கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துருக்கேன். ஏன்னா காரத்துக்காக. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் வத்தப்பொடியும் கொஞ்சம் தண்ணி தேவைன்னா ஊற்றுக்கோங்க. இல்லைன்னா பால், தேங்காய் பால் அந்த மாதிரி. அதுக்கடுத்து நம்ம இந்த வேலை முடிஞ்சிச்சு. நம்ம எடுத்து சப்பாத்திக்கு, குருமாவுக்கு, சாதத்துக்கு எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். சுவையாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம். அதிலிருந்து உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கலை. பாய் பாய்.